சண்டேல போய் அமாவாசை வந்துருச்சு, எப்படி நான்வெஜ் சாப்பிடாம இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வெஜ் சிக்கன் ஃப்ரை. நான்வெஜ் சாப்பிடாதவங்க மட்டும் இல்லாமல் சம்மரில் ஹீட் ஆகிடும்னு சிக்கன் அவாய்ட் பண்ணுறவங்க கூட இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா ஜூஸியாக ஃப்ளெஷ்ஷியாக அப்படியே சிக்கன் சாப்பிட்ற ஃபீலிங்கை கொடுக்குற இந்த ஈஸியான ரெசிபியை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சுடு தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து 1 கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணி 3 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் வேக வச்ச சோயாவை சேர்த்துட்டு 3/4 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 3/4 ஸ்பூன் தனியா பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் மேரினேட் ஆக விட்டுருங்க. ஒரு பேனில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஆயிலே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா தாராளமாக கருவேப்பிலையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மேரினேட் பண்ண சோயாவை சேர்த்து கூட 1 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. பச்சை ஸ்மெல் போன பிறகு 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு கையளவு கட் பண்ண கொத்தமல்லியை தூவி விட்டு ஃபைனலாக ஒரு மிக்சிங்கை போட்டிங்கன்னா ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் வெஜ் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வரட்டா?